மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை. பெயர் பட்டியலில் சாணக்கியன் ராசமாணிக்கம். தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த கால அரசாங்கங்களின் போது அதிகாரத்தில் இருந்த அமைச்சர்கள் உட்பட 28 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த நபர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் உரிய சொத்துக்களை கொள்வனவு செய்ததாக எழுந்த முறைப்பாடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி நாமல் ராஜபக்ஷ, மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன, மஹிந்த அமரவீர, சாமர சம்மத் தசநாயக்க, ரோஹித அபே குணவர்த்தன, பவித்ரா வென்னியாராட்சி, கஞ்சன விஜயசேகர, சாகல ரத்நாயக்க, ஜானக திசக்குட்டி ஆராய்ச்சி, வஜிர அபேவர்த்தன, மஹிபாலா ஹேரத், அனுர பிரியதர்ஷன ஜாப்பா, மனுஷ நாணயக்கார, வடிவேல் சுரேஷ், துஷார சஞ்சீவ பதிரன, ஹர்ஷன ராஜகருணா, சாணக்கியன் ராசமாணிக்கம், பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சாந்த அபேசேகர் ஆகியோரின் பெயர்கள் உரிய விசாரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இவர்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட பிரிவுக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் ஷாவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பிலும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. விசாரணையில் யாராவது முறைகேடாக சம்பாதித்து சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரிய வந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி இணைப்பு திட்டத்தை முன்னெடுக்க இந்தியா தயார். இலங்கையின் முடிவிற்காக எதிர்பார்ப்பு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி இணைப்பு திட்டத்தை முன்னெடுக்க இலங்கை தனது ஒப்புதலை வழங்கியவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்க இந்தியா தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரு நாடுகளையும் சாலை மார்க்கமாக இணைக்கும் வகையில் சுமார் 300 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம் ஒன்றை அமைக்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தற்போது இலங்கையில் பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் இலங்கை தரப்பிலிருந்து இந்த யோசனை முன்வைக்கப்பட்டதாகவும் பின்னர் அதன் நன்மைகளை உணர்ந்த இந்தியா அதற்கு ஆதரவு வழங்க தொடங்கியதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. இலங்கை அரசு இதற்கு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கினால் திட்டத்தின் செயல்படுத்தல் குறித்து பரிசீலிக்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நிரந்தர நில இணைப்பு உருவாக்கப்பட வேண்டிய அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு மற்றும் சென்னை இடையிலான கடல்வழி தூரம் சுமார் 300 கிலோமீட்டர் என்றாலும் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையிலான தூரம் வெறும் 30 கிலோமீட்டர் மட்டுமே என சுட்டிக்காட்டினார். பாலம் அல்லது சுரங்கப்பாதை மூலம் பாக் ஜலசந்தி வழியாக இந்த நில இணைப்பை ஏற்படுத்துவது பல தசாப்தங்களாக விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் உலகின் பல பகுதிகளில் இதுபோன்ற திட்டங்கள் வெற்றிகரமாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா இலங்கை நிரந்தர இணைப்பு உருவானால் அது முழு பிராந்தியத்தின் பொருளாதார அமைப்பையே மாற்றக்கூடியதாக இருக்கும் என்றும் இலங்கையை முக்கிய பொருளாதார மையமாக மாற்றும் வாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக மாறும் செம்மணி. புதைகுழியின் ஒரே பகுதியில் 9 எலும்புக்கூடுகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வாராய்ச்சியில் மேலும் பல அதிர்ச்சியூட்டும் ஆதாரங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. நேற்று நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் 30வது நாள் பணிகளின் போது ஒரே பகுதியில் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுடையது என சந்தேகிக்கப்படும் 9 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மிக நெருக்கமாகவும் தாறுமாறான நிலையிலும் கண்டறியப்பட்டுள்ளன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 11 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 7 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நிலமட்டத்தில் இருந்து வெறும் 1.5 அடி ஆழத்திற்கும் குறைவான பகுதியில் இவை மீட்கப்பட்டுள்ளமை அதிகாரிகளையும் மனித உரிமை ஆர்வலர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. யாழ்ப்பாணம் நீதிவான் லெனின் குமார் முன்னிலையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இதுவரை மொத்தமாக 405 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 377 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. 1990களின் இறுதியில் வெளிச்சத்துக்கு வந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தற்போது இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக உருவெடுத்துள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக இதுவரையில் கண்டறியப்பட்ட எலும்புக்கூடுகளில் கணிசமான பகுதி குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுடையதாக இருப்பது மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
இந்நிலையில் புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்டவர்கள் யார், அவர்கள் எவ்வாறு உயிரிழந்தவர்கள் என்பதை கண்டறிய சர்வதேச தரம் வாய்ந்த பக்கச்சார்பற்ற விசாரணை அவசியம் என பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் மனித உரிமை அமைப்புகளும் வலியுறுத்தி வருகின்றன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்தார் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை அவரது இல்லத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். உறவு முறை மற்றும் நட்புறவு அடிப்படையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு பரஸ்பர அக்கறை கொண்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பாக இருவரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். மிகவும் சுமூகமான சூழலில் இடம்பெற்ற இச்சந்திப்பானது இருதரப்பினருக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆசிரியரும் ஊடகவியலாளருமான சேனாதிராஜா ஜெயானந்தமூர்த்தி காலமானார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆசிரியரும் ஊடகவியலாளருமான சேனாதிராஜா ஜெயானந்தமூர்த்தி காலமானார். மட்டக்களப்பில் பிறந்த அவர் ஆசிரியராக பணியாற்றியதுடன் பகுதி நேர ஊடகவியலாளராக வீரகேசரி மற்றும் தமிழ்நெட் ஊடகங்களில் பணியாற்றியிருந்தார். கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தின் உறுப்பினராகவும் செயற்பட்ட அதே வேளை மறைந்த ஊடகவியலாளர்களான மாமனிதர் சிவராம் மற்றும் நாட்டுப்பற்றாளர் நடேசன் உள்ளிட்டோருடன் இணைந்து பணியாற்றியும் இருந்தார். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் 44,000க்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். வடகிழக்கில் இருந்து தெரிவான 22 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களில் ஒருவராகவும் விளங்கினார். இவர் அளிக்கப்பட்ட தமிழ் கிராமங்கள் என்ற நூலையும் வெளியிட்டிருந்தார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு குடும்பத்துடன் பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்த அவர் 2010ஆம் ஆண்டு நாடு கடந்த தமிழீழ அரசு தேர்தலிலும் போட்டியிட்டு உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். மறைந்த சேனாதிராசா ஜெயானந்தமூர்த்திக்கு பலரும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றை உடனடியாக நீக்க வலியுறுத்தி லண்டன் நகரில் போராட்டம். தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை மற்றும் நீதியை வலியுறுத்தியும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் கடுமையான பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றை உடனடியாக நீக்க வலியுறுத்தியும் நேற்று முன்தினம் லண்டன் நகரில் உள்ள இலங்கை வேஸ்தானியர் ஆலயத்துக்கு முன்பாக அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேசத்திற்கு அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தேவையின் நிமித்தமாக இந்த இடத்தினை நாங்கள் தேர்வு செய்து இந்த போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தோம். அமைதியான ஒரு போராட்டம். So what is self-determination then? What is it that you're actually striving for ultimately? Because if you've got freedom of speech and freedom of expression, and if you would be arrested or come to harm by expressing your right to, say, Tamil, it wouldn't necessarily mean it would ever happen. Because the Tamils in Sri Lanka are a minority, as the Kurds are a minority in Turkey or in Iran and in many other areas. So what would mean you to get self-determination? So I kindly request all of you to unite together. You come attend all the protests what we are doing democratically. It's not a dictatorship protest. This is a democratically arranged protest. ஜேஆர் ஜெயவர்தனான்ற பிரசிடென்ட் அவர் அந்த பிரசிடென்ட் பவரை கொண்டவன். இதை நீங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். எனக்கு உண்மையான ஆசை, எங்களுடைய இளம் சமுதாயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எமக்கு நடந்தது என்ன, எமக்கு நடப்பது என்ன, எமக்கு நடக்கப் போவது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டுகளில் நாங்கள் கொத்து கொண்டு கலந்தால் நாங்கள் இரையாக்கப்பட்டு தசை பிண்டங்களாக நாங்கள் குவிக்கப்பட்டு எங்களுடைய பரம்பரை எங்களுடைய இனத்தை அவர்கள் அழித்தார்கள். அப்பொழுது அவர்கள் நினைக்கவில்லை நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே முழு இனத்தையும் நாங்கள் அழித்து விட்டோம் என்று. அங்கே அவர்கள் முழு இனத்தையும் அழிக்கவில்லை. இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இந்த உறவுகள் இன்னமும் அதே இயக்கங்களோடு அதே எண்ணங்களோடு இருக்கின்றார்கள். தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு, சர்வதேச நீதிக்கான தமிழீழ மக்கள் சங்கம் மற்றும் பல தமிழ் தேசிய அமைப்புகளின் ஏற்பாட்டில் சனிக்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 3 மணி வரை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தமிழீழ தேசிய கொடிகளையும் கோரிக்கை பதாதைகளையும் ஏந்தியவாறு நீதியும் சுயநிர்ணயமும் தமிழீழத்திற்கே என்ற ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து தங்களது கண்டனங்களையும் கோரிக்கைகளையும் பதிவு செய்திருந்தனர்.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய தமிழீழ பகுதிகளில் சர்வதேச அமைப்புகளின் கண்காணிப்புடன் கூடிய பொது வாக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் கடுமையான பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றை உடனடியாக நீக்க வேண்டும். தமிழர்களின் பேச்சுரிமை, கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம், நினைவேந்தல் உரிமை மற்றும் கலாசார உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஈழத் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் தொடர்ச்சியான அரசியல் ஒடுக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பொறுப்பு கூறலும் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய நீதியும் கிடைக்கப்பெற வேண்டும் போன்ற 5 பிரதான கோரிக்கைகள் சர்வதேச சமூகத்திடம் முன்வைக்கப்பட்டிருந்தன. எங்கள் நிலம், எங்கள் மக்கள், எங்கள் உரிமை என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு இளையோர் முதல் முதியோர் வரை பெருந்திரளான மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கொடூரங்களை விளக்கும் துண்டு பிரசுரங்களும் பிரித்தானிய அரசாங்கம் ஈழத் தமிழர்களுக்கு சுதந்திரத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இப்போராட்ட களத்தில் வலியுறுத்தப்பட்டன. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. பிரதமர் மோடி முதல் ஸ்டாலின் வரை முதல்வர் விஜய்க்கு குவியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் பிறந்த நாளை இன்று கொண்டாட முதலமைச்சர் விஜய்க்கு இந்தியா முழுவதும் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சர் விஜய் நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல் நலத்துடனும் வாழ பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழ் மக்களின் உரிமைகள், கண்ணியம் மற்றும் முன்னேற்றத்திற்காக இணைந்து செயற்பட எப்போதும் துணை நிற்பேன் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பொது வாழ்வில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வாழ்த்தியுள்ளதுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்கள் பணியில் நீண்டகாலம் ஈடுபட வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மக்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய வாழ்த்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்தியுள்ளதுடன் அண்ணாமலை மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரும் தங்களது வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் கொண்டாடும் முதல் பிறந்த நாள் என்பதால் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பல்வேறு கட்சி தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேகதாட்டு விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையற்றது. உதயநிதி கோரிக்கையை திரும்பப் பெற கட்சிகள் வலியுறுத்தல். மேகதாட்டு அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அது குறித்த கோரிக்கையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாமக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சட்டப்பேரவையில் மேகதாட்டு பிரச்சினைக்கு தனி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு தீர்மானத்தில் இணைத்ததை பாமக எதிர்த்துள்ளது. காவிரி நடுவர் மன்றமும் உச்ச நீதிமன்றமும் மேல்மடை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் கேரளா மேற்கொள்ளும் எந்த நீர்த்தேக்க திட்டத்திற்கும் தமிழகத்தின் ஒப்புதல் அவசியம் என ஏற்கனவே தெளிவாக தீர்ப்பளித்துள்ளன. எனவே புதிய நடுவர் மன்றம் தேவையற்றது என பாமக தெரிவித்துள்ளது. இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளர் சண்முகம் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்த திருத்தம் குறித்து பேரவையில் முழுமையாக விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றும் அந்த திருத்தத்திற்கு தங்கள் கட்சி ஆதரவு வழங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே புதிய நடுவர் மன்றம் தொடர்பான திருத்தத்தை அரசு தானாக முன்வைத்து திரும்பப் பெற வேண்டும் என்றும் அதற்கான தீர்மானத்தை பேரவையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இரு கட்சிகளும் வலியுறுத்தியுள்ளன. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானிய பிரதமர் பதவியிலிருந்து விலகும் தனது முடிவை அறிவித்தார். பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாமர் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இன்று காலை லண்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பிரதமர் கே ஸ்டாமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தற்போது இங்கு ஏற்பட்டுள்ள அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் பிரதமர் கே ஸ்டாமர் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். பிரித்தானிய பிரதமர் தனது பிரதமர் பதவியையும் ஆளும் தொழிற்கட்சியின் தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்யப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதுடன் அதற்கான கால அட்டவணையையும் வெளியிட்டுள்ளார்.
புதிய தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் ஜூலை 9ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதுடன் நாடாளுமன்றத்தின் கோடைகால விடுமுறைக்கு முன்னதாக ஜூலை 16ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமரும் தொழிற்கட்சி தலைவருமான கியர் ஸ்டாமர் அடுத்த பொதுத் தேர்தலில் தொழிற்கட்சியை வழிநடத்துவதற்கு தான் சிறந்த நபர் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் அதனை நல்ல மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது பதவி விலகல் உரையில் நாட்டிற்கும் கட்சிக்கும் சேவை செய்வது தமக்கு பெருமை அளித்ததாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாமர் தற்போது அரசியல் சூழ்நிலையில் புதிய தலைமுறையினருக்கு வழிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு பிரித்தானிய அரசியலில் முக்கிய திருப்புமுனையாக கருதப்படுகிறது. தொழிற்கட்சியின் அடுத்த தலைவராக யார் தெரிவாகப் போகிறார்கள் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் தற்போது பரவலான எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. புதிய தலைவர் தெரிவு செய்யப்படும் வரை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் வழமையான முறையில் தொடரும் என கட்சி தரப்புகள் தெரிவித்துள்ளன. பிரித்தானியாவில் உடனடியாக பொதுத் தேர்தலை நடத்துமாறு ரீஃபோம் கட்சி வலியுறுத்தல். பிரித்தானியா ரீஃபோம் கட்சி தலைவர் நிகல் ஃபேராஜ் தற்போதைய பிரதமர் கியர் ஸ்டாமரை மிக கடுமையாக விமர்சித்து உடனடியாக பொதுத் தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். பதவி விலகும் அறிவிப்பை கியர் ஸ்டாமர் விடுத்துள்ள நிலையிலேயே UK ரீஃபோம் கட்சியின் தலைவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் கட்சி அரசாங்கம் குடிவரவு மற்றும் சாகோஸ் தீவு விவகாரம் போன்ற முக்கிய அம்சங்களில் வாக்காளர்களை ஏமாற்றிவிட்டதாக நைஜஸ் ஃபேராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டாமர் ஒரு திறமையற்ற தலைவர் என்று விமர்சித்துள்ள அவர் அரசியல்வாதிகள் மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து சிதைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தலைமை மாறினாலும் ஆண்டி பெர்ன்ஹைம் போன்றவர்கள் ஸ்டாமரின் அதே தோல்வி அடைந்த கொள்கையினையே பின்பற்றுவார்கள் என்று நிகல் ஃபேராஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.